என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று இசையமைப்பாளர் இளையராஜா புகார் அளித்திருக்கிறார். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய மரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இளையராஜா. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற கொட்டகையில் இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பசுரம் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் மூலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு இசையமைப்பாளர் இளையராஜா வருகை தந்திருந்தார். அவரை தமிழக அரசின் இந்திய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆண்டாள் கோவில் நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். பிறகு அந்த கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த கருவறைக்குள் நுழையும் போது பட்டர்கள் இளையராஜாவை கருவறைக்குள் வெளியே நிற்குமாறு கூறினார்கள். இது சற்று யோசித்த இளையராஜா சாமி இருக்கும் கருவறையிலிருந்து வெளியே சாமி தரிசனம் செய்தார். அதற்கு பிறகு அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் இந்த குறிப்பிட்ட ஒரு வீடியோ மட்டும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் கருவறையிலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டார் என்றும் இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகி இருந்தது. ஒரு தரப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த விவகாரம் தொடர்பாக திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி ராஜா.